வெஜிடபிள் குருமா செய்யறதுக்கு கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சியில் சேர்த்திக்கோங்க. 2 பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு லேசாக உப்பு போட்டிங்கன்னா வெங்காயம் ஈஸியாக வதங்கி வந்துடும். காய் வந்து நான் தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், உப்பு போட்டிருக்கேங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம், 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டு லேசாக இது எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க. 2 தக்காளி பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், அதையும் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுலாங்க. ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அரை மூடி தேங்காய், அது கூட 1/4 டீஸ்பூன் கசகசா, 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, கிராம்பு, 7-8 முந்திரி பருப்பு போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக 1/4 டம்ளர் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த குருமா பார்த்திங்கன்னா தாராளமாக 7 to 8 பேர் வந்து சாப்பிட்லாங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கிற காய்கறிகளை சேர்த்துட்டு இது 1 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் விழுதை உள்ளே சேர்த்துட்டு தண்ணி வந்து தாராளமாக விட்டுக்கோங்க. முந்திரி கசகசாலாம் போட்டிருக்கிறதுனால கிரேவி வந்து நமக்கு நல்லா திக்காகுங்க. 1 டீஸ்பூன் உப்பு இதையும் போட்டுட்டு தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டியதில்லை. ஒரு கொதி வந்ததுன்னா நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஃபைனலாக மல்லி இலை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடும். பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.